வச்சிருக்கேன், சூடா இருக்கு. இப்ப வேணும்னு சொல்லுங்க, ஆத்தி கொடுக்குறேன். இல்ல வேண்டாம், அப்புறமேல் குடிச்சுக்கிறேன். ஆமா, உங்க அம்மா எப்படி இருக்காங்க? எப்ப வீட்டுக்கு வர்றாங்க? நல்லா இருக்காங்க மாமா, இன்னும் வீட்டுக்கு வரல. நாளைக்கு கூட்டிட்டு வர போறதா சத்யா சொல்லியிருக்கான். உங்க அம்மாவுக்கு தான் தலைவலி. கடை எடுத்ததுல இருந்து உங்க அம்மா தான் சங்கடமா இருப்பாங்க. ஆமா மாமா, அதுவும் இல்லாம அவர் ஒரு அம்மாவை காப்பாத்தினார்ல, அந்த விஷயத்துல அருணுக்கு சஸ்பென்ஷன் ஆயிடுச்சு. அதனால எனக்கும் சீதாக்கும் சின்ன மனஸ்தாபம். அதை நினைச்சு அம்மாக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. நானே அவங்கள போய் பாக்குறதா தாமா இருந்தேன். அருண் வீட்டுக்கு போய் எப்படி பாக்குறதுன்னு தான். நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொல்லு, நான் அவங்கள வந்து பாக்குறேன். சரிங்க மாமா. என்னப்பா சாப்பிட்டப்பா? சாப்பிட்டப்பா. இன்னைக்கு மீனா செஞ்ச தக்காளி சட்னி ரொம்ப நல்லா இருந்தது. 2 தோசை அதிகமாவே சாப்பிட்டேன். புதுசா செய்யறலப்பா. சரி, இந்த மீனாவுக்கு சீதாவுக்கு பிரச்சனைன்னு சொன்னீங்க, சரியாயிருச்சா? இல்லப்பா, மீனா பேசுறதுக்கு ரெடியா தான் இருக்கா. ஆனா சீதா தான். ஆமா, எப்பவுமே வயசு வச்சிருவங்க முரடு பிடிக்கத்தான் செய்வாங்க. இப்ப நீ இல்லையா? என்னப்பா சைட்ல என்ன அடிக்கிற? எனக்கு கீழே ரவி இருக்கான்பா. ஏய், சொந்தத்துக்குள்ளார ஏதாவது பிரச்சனை வந்தா உடனே பேசி தீர்த்துடணும். அதுவும் கூட பிறந்தவங்களுக்குள்ளார பிரச்சனை வந்தா உடனே தீர்த்துடணும். இப்ப நம்ம வீட்லயே 3 பேத்துக்குள்ளார சண்டை வந்ததுன்னா நீங்களே சமாதானம் ஆயிக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவீங்க. அதனால உங்களுக்குள்ளார பிரச்சனை இல்லாம இருக்கு. அந்த வகையில எனக்கு சந்தோஷம் தான். மீனாவும் எவ்வளவு விட்டு கொடுத்து தான் போறா. ஆனா சீதா தான் அப்படி நினைக்க மாட்டேன். அதைத்தாண்டா நானும் சொல்ல வர்றேன். கூட பிறந்தவங்களோட சண்டை வரக்கூடாது. இந்த